மக்களே நேத்து பிரதமர் மோடி வீட்டாண்ட காங்கிரஸ்காரங்க போராட்டம் நடத்தியிருக்காங்க. அந்த போராட்டத்துல ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி இவங்க எல்லாரையுமே குண்டுக்கட்டா தூக்கி கைது செஞ்சிருக்காங்க போலீஸார்கள். எதுக்காக இந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா, வருஷம் வருஷம் நீட் தேர்வுல ஏதாவது ஒரு குளறுபடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. முறைகேடு நடந்துகிட்டே இருக்கு. இதனால மாணவர்கள் எவ்வளோ வருஷம் தான் அனுபவிப்பாங்க கஷ்டத்த அப்படின்னு சொல்லி, ஒரு பெரிய போராட்டத்த நடத்தி இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க எதிர்க்கட்சிங்க எல்லாரையுமே. இந்த நீட் தேர்வு குறித்து தமிழ்நாடு என்ன முடிவு எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் தமிழ்நாடும் அகென்ஸ்டா தான் இருக்குன்றத முதலமைச்சரும் பகிரங்கமா சொல்லிட்டாரு. அதுவும் இல்லாம டீலிமிட்டேஷனும் இப்போ போயிட்டு தான் இருக்கு. இந்த பட்ஜெட் தாக்கல்ல வந்து டீலிமிட்டேஷன் வரும்னு சொல்றாங்க. அதுக்குமே தமிழ்நாடு அகென்ஸ்டா தான் இருக்கு. டிஎம்கே என்ன முடிவெடுக்க போறாங்கன்றது ஒண்ணும் புரியல. அது தெரியவும் மாட்டேங்குது தெளிவா. அத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த நீட் தேர்வு ஏன் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்னா, அது சுப்ரீம் கோர்ட் வழியா உள்ள வந்ததால, அப்படி வந்து அமல்படுத்தியிருக்காங்க. அதனால அத நம்ம ஒண்ணும் பண்ண முடியல. அத எடுக்கணும் அப்படின்னா ஆட்சி தான் மாறணும். ஏன்னா இந்த ஆட்சி கொண்டு வந்தாமல பேக் அடிப்பாங்களா அப்படின்றது தெரியல. ஏன்னா இது ஒரு ஈகோ மாதிரியான பிரச்சனையும் ஏற்படுத்தும்ன்றதுனால, ஆட்சி மாறினா மட்டும் தான் நீட் தேர்வுக்கு ஒரு முடிவு ஏற்படும் மத்தியில. இங்க காங்கிரஸ் பண்ணிட்டு இருக்கிற அதே நேரத்துல போன மாசம் 20ஆம் தேதியில இருந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டியும் போராட்டம் தான் பண்ணியிருக்காங்க. நேத்து 2மே ஒரே நேரத்துல. இங்க காங்கிரஸ் வந்து மோடி வீட்லயும், அங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவர்கள் வந்து நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியா போகும்போது, அவங்கள அடிச்சு தொரத்தி விட்டுருக்காங்க. சில பேர் போகலன்றதுக்காக கண்ணீர் புகை கொண்டு அத வீசியுமே அவங்கள துரத்தி விட்டுருக்காங்க. ஸோ இந்த டீலிமிட்டேஷன், இந்த நீட் தேர்வு, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காவேரி, இது எல்லாமே வந்து ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு உட்பட்டு தான் எல்லாமே ஒரு சுமூகமா முடியும் அப்படின்றது தான் என்னுடைய பார்வையும் இருக்கு. ஏன்னா 15 வருஷம் இந்த ஆட்சி நடந்திருக்கு. ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தாதான் கிடைக்காதவங்களுக்கும் போய் ஏதாவது கிடைக்கும்ன்றது தான் என்னுடைய பார்வையா இருக்கு. எப்படி ஏன் சொல்றேன்னா, நேத்து கூட பார்த்தீங்கன்னா, விவசாயிகள்லாம் காவேரி ஆற்றுல போய் இறங்கி போராட்டம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 பேர், 25 பேர் அப்படியே போயிட்டு காவேரி இதுல போய் நிக்கிறாங்க போயிட்டு போராட்டம் பண்ணி. இதெல்லாம் ரொம்ப பார்க்கவே முடியல தண்ணிக்காக. ஏன்னா எல்னினோ கிளைமேட் சேஞ்ச் வேற வரப்போகுது. குளிர் காத்து தான். இதுக்கப்புறம் மழையும் இருக்காதுன்னு சொல்றாங்க வானிலை அறிக்கையெல்லாம். ஸோ 2029ல வர நாடாளுமன்ற தேர்தலுக்கு மக்கள் சரியான முடிவு கொடுப்பாங்கன்றத நம்பி, அப்போ வர ஆட்சியாளர்கள் வந்து ஒரு நல்ல முடிவையும் நீட் தேர்வையும் ரத்து செய்து மாணவர்கள் மத்தியிலையும் தமிழ்நாட்டுக்கு காவிரியில இதுலையும் ஒரு நல்லது பண்ணுவாங்க அப்படின்றத நான் நம்புறேன். நன்றி மக்களே. நான் சொல்ற செய்தி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நன்றி.